ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் மீண்டுமாக தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த தயவுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். விசேஷமாய் இந்த நாள் வரை சுகத்தையும் பலனையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி நீர் வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலிருந்து திருச்சபைகளை கோலா தங்க வயலில் நாங்கள் திறந்து வைத்து ஆண்டவரே ஒரு சில மணி நேரம் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து நாங்கள் வேண்டுதல் செய்வதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற அந்த தருணத்திற்காய் கூட நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். சுவாமி, வந்து அமர்ந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி நாங்கள் திரும்பி செல்வதற்கான அந்த தருணத்திற்காய் உமக்கு மீண்டுமாக நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட இந்த ஊடகத்தின் வழியாக நாங்கள் வழிபாட்டை பங்கு பெறத்தக்கதாக நீர் கிருபை தந்திருக்கிறீர். அந்த தயவுக்காயும் கூட உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய வழிபாடுகளிலும் வேணுகளிலும் நீர் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக செபிக்கின்றோம். கர்த்தாவே, உங்களுடைய பிரசனத்தை நிமித்தமாக தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 386வது பாடல், தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை இயேசு மகாராஜன் என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போல் என்னையும் தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போல் என்னையும்
பாட்டு நூலிலே பக்கம் 76 2ஆம் ஆராதனை முழுமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்த வண்ணமாக மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 81ஆம் பக்கத்தில் உள்ள முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நம் அனைவருமாக இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையிலே பெண்கள் ஐக்கிய ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். காலம் சூழ்நிலை நாம் ஒன்றாக கூடி வர முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நாம் அப்படி கூடி வர முடியவில்லை என்றாலும் பெண்களுக்கான அந்த அருளுரையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசித்தோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவியும் மற்றும் கர்நாடக பேராயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவியுமாக இருக்கின்ற ப்ரொஃபஸர் எஸ்தர் பிரசன்னா பேராயர் அம்மா அவர்களிடத்திலே
நான் தொலைபேசி மூலமாக அம்மா எங்களோடு நாங்கள் ஒருவேளை பெண்கள் ஐக்கிய சங்கம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கல்லுடைய செய்தி அந்த நாளிலே எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்ட பொழுது அவர்களும் மனம் உழ்ந்து அந்த செய்தியை வீடியோ பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே கூட அவர்களுக்கு கோலா தகவல் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கல்லுடைய செய்தி இந்த நேரத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். காலை வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பெண்கள் ஐக்கிய ஞாயிறு அன்று கோலா தங்கவயலின் CSI திருச்சபையின் பெண்களை கர்நாடக மத்திய திருமண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கோலா தங்கவயலில் பணியாற்றும் ஆயர்கள் வேண்டுகோளை ஏற்று இந்த நாளின் செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். விசேஷமாக போதகர் உஷா அவர்களுக்கும் போதகர் ராஜேஷ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் தோமா திருச்சபையின் பெண்களுக்கு என் விசேஷித்த வாழ்த்துக்கள். இந்த விசேஷித்த பெண்கள் ஐக்கிய ஞாயிறுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு பெண்ணின் இதயத்தில் கடவுளின் முத்திரை. பெண்கள் பெரிய காரியங்களை, வலிமையான காரியங்களை செய்த சரித்திரம் பல கதைகள் பைபிளில் நிறைந்துள்ளன. அவர்கள் விசுவாசம் உள்ள பெண்கள். சிறு வயதிலே விதவையான அன்னாள் தீர்க்கதரிசி தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை கோவிலில் கழித்தார். மற்றும் எருசலேமின் பணக்காரனாக இருந்தவரை விட ஏழை விதவை வரலாற்றில் நன்கு அறியப்பட்டிருக்கிறார். 2 வெள்ளிக்காசுகளை ஆண்டவருக்காக கொடுத்த பெண்மணி. இயேசுவின் நண்பர்களாகவும் இருந்தார்கள் பெண்கள். மற்றும் கடவுளின் முத்திரை அவர்கள் இருதயத்தில் இல்லாவிட்டால் பைபிளில் உள்ள பெண்கள் யாவரும் இந்த மாதிரி ஒரு விமென்ஸ் கேலரி இடத்தை கண்டுபிடித்திருக்க முடியாது. இப்பொழுது இன்றைக்கு சில காரியங்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மனிதனுடைய உடலில் இதயம் மிகவும் ஒருங்கிணைந்த பகுதியாகும். நம் வாழ்க்கையில் அதை சுற்றிதான் எல்லாம் நடக்கிறது. கிரேக்க வார்த்தையான கார்டியா என்ற வார்த்தையிலிருந்து தான் கார்டியாக் என்ற வார்த்தையும் வருகின்றது. All about the heart. The Greek word cardia gives the word cardiac. Bible is the center, and the heart takes the Bible with it. Bible படி இதயம் ஆன்மீக செயல்பாட்டின் மையமாக மட்டுமல்லாமல் மனித வாழ்க்கையின் அனைத்து செயல்பாடுகளிலும் மையமாக உள்ளது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாலமோன் ராஜா ஆண்டவரிடம் கேட்டது ஞானம். ஆண்டவர் அதற்கு சொல்வது என்னவென்றால், உன் வார்த்தைகளின் படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. எவ்வளவு ஒரு அழகான ஒரு முத்திரை! இதுதான் ஆண்டவர் நம் இதயத்தில் வைக்கும் முத்திரை. பைபிளில் உள்ள இதயம் ஒரு வகையான கட்டுப்பாட்டு மையம். It is the control center according to the Bible. The heart is a control center. கட்டுப்பாட்டு மையம் என்று கருதப்பட்டது. அதிலிருந்து நம்முடைய எல்லா முடிவுகளையும் எடுக்கின்றோம். மேபி our thoughts, our actions, our words, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்மளுடைய சொற்கள் எல்லாம் பதுங்கி இருக்கும் இடம் நம்முடைய இருதயம். கடவுளின் விருப்பப்படி நடக்கும் மனிதனின் வாழ்க்கை இறைவனுடன் ஒத்து போகிறது என்பதாகும். When we give what is important to him is important to you. அவருக்கு முக்கியமானது நமக்கு முக்கியமாக இருக்கும். ஒரு பெண்ணை நாம் பார்க்கும்போது அவளுடைய உண்மையான அழகு அவளுடைய தன்மையின் ஆழத்திலிருந்து வரும்.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கின்றது? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள மூக்குத்திக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண்ணின் அழகு வெளிப்படையான காரியங்களிலிருந்து வருவதில்லை. நாம் படைப்பின் ஆரம்பத்திலேயே கடவுளின் தன்மையையும் கடவுளின் சில குணாதிசயங்களையும் நாம் பார்க்கிறோம். At the very beginning of God, we see the nature of God in creation, His characteristics. சில குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So God created man in His image. மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவன் உடல் அம்சத்தை குறிப்பிடுகிறது அல்ல, ஆனால் கடவுளின் ஒத்த பண்புகளை பெறுகிறான். He inherits the qualities, the characteristics of God. ஆண்டவருடைய குணாதிசயங்களை அவன் பெற்றுக்கொள்கிறான். உதாரணமாக கடவுள் பைபிள்ல பார்க்கிறோம், நம்ம மக்கள் கடவுளுடைய புத்தி, உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளனர். இதுவே கடவுளின் முத்திரை. நம்மில் அதை காணலாம். We have the capacities of intellect, emotion and will because God has them also. நாம் தினசரி அடிப்படையில் தேர்வுகள் மற்றும் முடிவுகளை எடுக்கிறோம். We take many decisions, many choices. கடவுளும் இது போலவே பைபிளில் தேர்வுகள் எடுத்து முடிவுகளை எடுக்கிறார். We also have the ability to reason and think abstractly. நியாயமாக சிந்திப்பது, பேசும் திறன், இதெல்லாம் கடவுளிடம் இருந்து வருகின்றது. அதனால் ஆண்டவருடைய முத்திரை நம் மேல் இருக்கின்றது. God created us to be image bearers and we are signposts pointing to others. மற்றவர்களை அவரிடம் சுட்டி காட்டும் அடையாளங்களாக நாம் உருவாக்கப்பட்டுள்ளோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுவது என்றால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். சமாரிய ஸ்திரீ ஆண்டவரோட பேசின பொழுது அவர் அவளுக்கு எல்லாத்தையும் காட்டினார். அவள் ஒரு சைன் போஸ்ட். She became a சைன் போஸ்ட். அடையாளங்களை சுட்டி காண்பிக்கிற பெண்ணாக மாறினாள். அப்பொழுது என்ன ஆயிற்று? 39ஆம் வசனத்தில் சமாரிய பெண் கிறிஸ்துவின் தன்மை உலகத்துக்கு காண்பிக்கும் ஒரு அடையாளமாக இருந்தாள். 39ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். So they believed on the Lord Jesus Christ. அதுதான் அவளுடைய சாட்சி. அன்றைக்கு மக்களுக்கு அவள் சுட்டி காண்பிக்கும் ஒரு சைன் போஸ்டாக இருந்தாள். ஸோ நம்ம பல அம்சங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அம்சங்கள் நம்மில் காணப்படுகின்றதா? நம்மை பார்க்கும்போது நம்மில் கடவுளுடைய முத்திரை பார்க்க முடியுமா? கடவுளின் எந்த அம்சங்கள் மக்கள் நம்மில் காண்கிறார்கள்? கடவுளின் பல்வேறு அம்சங்கள் சிறந்து விளங்கிய பெண்களை பைபிளில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஒரு ஸ்திரியை நாம் பார்க்கும்போது ரூத் கணவன் மற்றும் மகன்களை இழந்து வருத்தத்திலும் துக்கத்திலும் இருக்கும் நகோமியுடன் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்ட ரூத். அவளது இரக்கமும் சிந்தனையும் இதில் மிகவும் நன்றாக தெரிகின்றது. குடும்பத்தின் கஷ்டத்தை அவள் உணர்ந்தாள். தன்னோட மாமியாருடன் நான் செல்வேன் என்று அவளுடன் சென்றாள். கிறிஸ்து தனது வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் இரக்கம் கொண்டிருந்தார் மற்றும் பார்வையற்ற பார்த்திமேயஸை போலவும் துன்புறுத்தப்பட்ட பல மனுக்குலத்தின் வலியை
அறிந்து அதை விடுவித்தார், அவர்களை விடுவித்தார். பல வியாதிகளிலிருந்து அவர் குணப்படுத்தினார். Here Ruth was a sure image bearer of God. அதனால் கடவுளின் ஒரு உருவம் தாங்கியவர் இந்த ரூத். இது உறுதியாக நமக்கு தெரிகின்றது. Because God has created us for a plan and he fulfills it. எலினர் ரூஸ்வெல்ட் என்ற ஒரு அம்மையார் என்ன சொல்கின்றார் என்றால், ஒரு பெண் ஒரு டீ பேக்கை போன்றவள். நம்ம டீ பேக்கை நம்ம சுடு நீருக்குள்ள நாம் அதை விடும்போது அதில் இருக்க சக்தி அதில் இறங்கி விடுகின்றது. அதுபோல ஒரு பெண் ஒரு டீ பேக் போன்றவள். சூடான நீரில் இருக்கும் வரை அவள் எவ்வளவு வலிமையானவள் என்று அவள் காண்பிக்கின்றாள். திஸ் இஸ் குவீன் எஸ்தர். எஸ்தர் ராணியின் கஷ்டத்தை நாம் அறிகின்றோம். அவளுக்கும் அவளுடைய மக்களுக்கும் வாழ்க்கையே ஒரு கஷ்டத்தில் நிற்கும் போது, இறப்பு நிலைமை ஏற்பட்ட பொழுது, அவள் ஒரு ராணியாக இருந்த போதிலும் ராஜா அதிருப்தி அடைந்தால் ராஜாவின் கோபத்திற்கு அவள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியிருந்தது. In spite of the rule that King Ahasuerus did not want to see her, அவள் ராஜாவின் முன்பு சென்று நிற்கிறாள். சுய தியாகத்தின் இந்த அம்சம் இந்த முன்மாதிரியான ராணியில் தெரிகின்றது. ஒரு சின்ன கதை இருக்குது. கலிபோர்னியா என்ற நாட்டில் திடீரென்று தங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பொழுது ஒரு நபர் அங்கு சென்றார். தன் மனைவியும் தன் பிள்ளையும் மகனையும் விட்டு சென்றார். பின்பு அவர் சொன்னார், நான் எல்லாம் நல்லா ஆன பிறகு உங்களை நான் அங்கு சேர்த்துக் கொள்கின்றேன். பின்பு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது அந்த மனைவிக்கு, இங்கே எல்லா காரியங்களும் நன்றாக இருக்கின்றது, அதனால் நீ என்கிட்ட வந்து சேரலாம், பையனை கூட்டிட்டு வா. அப்பொழுது ஒரு பெரிய கப்பலில் அம்மையாரும் மகனும் ஏறி செல்கின்றார்கள். போகும்போது வழியில் அந்த கப்பலில் பெரிய ஒரு தீ விபத்து ஆகின்றது. அப்பொழுது எல்லாரும் they got into their life boats. அவர்கள் வாழ்க்கை படகுகளை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அவை மிக சிறியவைகளாக இருந்தன. அதனால் அநேக ஜனங்கள் போக முடியவில்லை. அவள் கெஞ்சி கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குது. அவள் என்ன செய்திருப்பா நீங்க நினைக்கிறீங்க? அவள் தன் பிள்ளையை கட்டி பிடித்து முத்தம் செய்து அந்த பிள்ளையை ஒரு லைஃப் போட்ல டிராப் பண்ணிடுறான். அப்பொழுது கடைசியாக அவ என்ன சொல்றா, உன் தந்தையை நீ பார்க்கும்போது நீ என்ன சொல்லணும்னா, நான் இறக்க வேண்டிய இடத்தில் என் தாயார் இருந்து விட்டார், அவர்கள் எனக்கு வாழ்வை கொடுத்தார்கள். This is the picture of what Christ has done for us. He laid down his life for us. கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதற்கான படம் இதுதான். அவர் தனது உயிரை நமக்காக அர்ப்பணித்தார். நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இறந்தார். So we take the picture of Christ on us, self-sacrifice. God is looking for men and women after his own heart. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கின்றதுன்னா, சவுல் ராஜாவை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வது, இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், a man after his own heart. 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை, அவர் ஜெசியின் வீட்டுல போய் ஒரு ராஜாவை முத்திரை செய்வதற்கு போகும்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். அது முதல்ல வந்த ஜெசியோட மகன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.
நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவருடைய முத்திரை இருக்கிறதா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சால்ஸ்பர்க் என்ற ஒரு பட்டணத்தில், ஆஸ்திரியா நாட்டில், ஹார்ட் பீட் டிடெக்டர், இருதய துடிப்பை கண்டுபிடிக்கும் ஒரு கருவியை ஒரு இன்ஜினியர் கண்டுபிடித்தாராம். அது என்ன பண்ணும்னா, இந்த பனி சரிவு இருக்கும்போது, மலைகள் அப்படியே சரிஞ்சு விழும்போது, மலைகள் சரிந்து விழும்போது மனிதர்கள் அதுக்கடியில மாட்டிக்கிறாங்க. அப்பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஹார்ட் பீட் டிடெக்டரை கொண்டு போய் அங்க வைக்கும்போது, இந்த கருவியை வைக்கும்போது எங்க உயிர் இருக்கின்றது அது கண்டுபிடித்து அது ஆட்களை வெளியே கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்குமா. ஆண்டவர் இயேசு நம்ம பார்ப்பது என்னன்னா, அவர் he is our heartbeat detector. அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இருதயத்துல நாம் உண்மையாக அவருக்காக உழைக்கிறோம் என்று. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். So Martha was distracted and worried and upset about many things, but God appreciated Mary for having chosen the good part. மார்த்தாள் திசை திருப்பப்பட்டார், கவலைப்பட்டார் மற்றும் பல விஷயங்களை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் மரியாள் அவளிடமிருந்து பறிக்க முடியாத ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருந்தார். கடவுள் மரியாளை பாராட்டினார். மரியாள் ஒரு உதாரணமாக நமக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். சமுதாயத்தில் நாம ஒரு சரியான பெண்ணாக இருக்கிறோம் என்று ஆண்டவர் ஒரு கோலை வைத்து நம்மை கணக்கிட இல்லை. கடவுள் ஒரு அளவிடும் கோலை வைத்து நம்மளை நிற்க வைத்து அது நம்ம அதுல இருக்கிறோமா என்று அவர் பார்ப்பதில்லை. ஏதோ நம்ம எத்தனை பிரேயர் மீட்டிங்ஸ்க்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏற்பாடு செய்யும் காலை விற்பனைகள் நம் ஆர்வம் கொண்டு இருக்கிறோமா, இல்ல குழுக்களில் நம்ம சேர்ந்து இருக்கிறோமா, இது ஆண்டவர் பார்ப்பதில்லை. ஆண்டவர் பார்ப்பது நம்மளுடைய இருதயம். ஒரு ஒரு வயது சென்ற அம்மாவை பத்தி ஈஸ்ட் ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். இந்த அம்மா எப்போதும் அவங்க கைகள்ல ஒரு நல்ல பெரிய பைபிளை எடுத்து செல்வாங்களாம். அப்ப எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, இந்த பைபிளை இவங்க விடவே மாட்டாங்களா, எந்த நேரம் இவங்க கையில இவ்வளவு பெரிய பைபிளை தூக்கிட்டு அலையிறாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க சொன்னாங்களா, நீங்க மற்ற புத்தகங்களும் இருக்குது, அந்த புத்தகங்களை வாசிக்க மாட்டீங்களா, வெறும் பைபிளை மட்டும் தான் தூக்கிட்டு அலைவீங்களா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, ஆமா, நான் பல புத்தகங்கள் இருக்குது, நான் வாசிக்கலாம், ஆனா ஒரே ஒரு புத்தகம் இன்னும் என்னை, இந்த ஒரு புத்தகம் தான் என்னை படிக்கும் ஒரே ஒரு புத்தகம் பைபிள். அப்படின்ற போது என்ன அர்த்தம்? நம்ம அதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய உள்ளான இருதயம், நம்மளுடைய உள்ளான சிந்தனைகள் எல்லாம் அதன் வழியா நமக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய இம்ப்ரென்ஸ், அவருடைய முத்திரை நம்ம மேல இருக்கின்றதா என்றது நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம். நற்செய்தியின் ஒரு முக்கிய பகுதி கடவுளின் இதயத்தில் வாழ்வது. நாம் அவருடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். So we should be in union with him. கடவுள் நமது உறவின் பொருட்டு என்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். So what are the changes that we should bring within ourselves to allow this God to dwell within us? நாம் இதை பார்ப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு நேர்மையான தோற்றத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அவரை போலவே இருப்பதற்கு அவசியம். நாம் இதயங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 அவர் பூமியின் ஆதாம் ஏவாள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, பூமியின் பலனளிப்பதும் பெருகிக் கொள்வதும் அதுல உங்களுடைய சந்ததிகள் இன்க்ரீஸ் ஆவது. யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. நீங்கள் பலனளிப்பீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். ஆனா அதோடைய சரியான அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது என்ன அர்த்தம்? நாம்
சந்ததியாக நம்ம பிள்ளைகளை பெற்று இந்த வாழ்க்கையில நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம நிரப்புவது மட்டுமல்ல, வெற்றி இடங்களில் அழகால் நம்ம நிரப்புவதும், நம்மளுடைய பரிசுகள் திறமைகளை யாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். கடவுளுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதுவே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம தாவரங்கள் மேலும் விலங்குகள் மேலும் ஆத்திகம் செலுத்துவது மட்டுமல்லாமல் ஒழுங்கை கொண்டு வருவது மிகவும் முக்கியம். ஸோ ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்த வேண்டும். நம்மளுடைய வீடுகளிலோ உலகத்திலேயோ நம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். இதுவே அவருடைய முத்திரை நம் இருதயத்தின் மேல். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்காமல் செல்லவே முடியாது. பெண்களை பற்றி பேசும்போது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. So she is a virtuous and a capable woman. மார்த்தாவிற்கும் நீதிமொழிகள் 31 சொல்லியிருக்கும் ஒரு பெண்மணிக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. என்ன என்று பார்த்தால், மார்த்தா பல விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு திசை திருப்பப்பட்டிருந்தாள். ஆனால் இங்கே இருந்த பெண் கடவுளின் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பெண். அவளுக்கு ஞானம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அவள் துன்பங்கள் எதிர்கொண்டு வரும்போது அமைதியாக இருக்க முடியும். உண்மை உள்ள அறிவுறுத்தல் அவளிடமிருந்து வெளியேறுகிறது. கடவுள் விவரங்கள் மீது கவனம் செலுத்துவதற்கு பெண்ணின் இதயத்தை உருவாக்கினார். He allowed the women to focus on details. ஆதாம் ஏவாள் உடைய வாழ்க்கை பார்க்கும்போது வீழ்ச்சி, பெண்ணின் வீழ்ச்சி அழகிய இருதயத்தை எவ்வாறு சிதைத்து விட்டது என்பதை குறைந்த கவனம் தேவைப்படும் விஷயங்களை பற்றி கவலைப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது. சிறிய காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதனால நாம் ஆண்டவருடைய இருதயத்தை விட்டு நம்ம தூரமாக போய்விட்டோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்ப்பதென்னால், மரியா மற்றும் மார்த்தாவின் கதையில் வாழ்க்கையின் இவ்வுலக கடமைகளை மட்டுமே மையமாக கொண்டதற்காக மார்த்தாவை இயேசு கண்டித்தார். நம்ம நீதிமொழிகளின் பெண்ணை பார்க்கும்போது அவள் நம்பிக்கை கொண்டவள், நன்மை செய்கின்றவள், கடின உழைப்பு, மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் ஒரு நல்ல குணம், வணிக சேமிப்பு, வலிமை, தொழிலில் திறமை, விருந்தோமை, மரியாதை, நல்ல தாயாக இருந்தாள், கடவுள் பக்தி, இதெல்லாம் அவளை பற்றி சொல்லி இருக்கின்றது. நாம் ஆண்டவரை போல இருப்பதற்கு நாம் இட் இஸ் நாட் இன் டூயிங், இட் இஸ் இன் பிகமிங். கிறிஸ்துவை போல இருப்பதற்கு நாம் we have to become like him. அவள் கிறிஸ்துவின் சாயலை கொண்டவளாக இருந்தாள். கடவுளை நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு நல்ல காரியம். இந்த காலை வேளையில் கடவுள் எதை தேடுகிறார்? அவர் ஆண்களையும் பெண்களையும் தேடுகிறார். அவருடைய இதயத்தை, அவருடைய முத்திரையை நம் இதயங்களில் இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு ஆசீர்வதித்து தந்து, ஆண்டவருடைய முத்திரை பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் இதயத்திலும் ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று இன்றைக்கு செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக துதிக்கிறோம். நாங்கள் திருச்சபையில் நாங்கள் வர்ஷிப் பண்ண எங்களுக்கு இயலாத நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க இந்த டெக்னாலஜிக்காக துதிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த தலைப்பில் நாங்கள் படித்த சத்தியத்தை எங்கள் இருதயத்தில் நீர் பிளான்ட் பண்ணி வைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய முத்திரை எங்கள் இருதயத்தில் நாங்கள் காண கிருபை செய்தோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பெண்மணியும் உமக்காக ஊழியம் செய்வோம், உமக்காக வாழவும். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற பெண்மணிகளாக நீர் எங்களை மாற்றி நீர் எங்களை நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
இந்த நாளிலே கூட சிறப்பான வகையிலே திருமறையின் பார்வையிலிருந்து நமக்கு அருளுரை ஆற்றின நம்முடைய பேராயர் அம்மா அவர்களுக்கு கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய 19 திருச்சபையின் ஒவ்வொரு பெண்களின் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்தகள் நல்ல ஆண்டவரே, அன்பின் வடிவாக உம்முடைய மைந்தனை இந்த உலகத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்தீர். அந்த தயவுக்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். ஆண்டவரே, ஆணையும் பெண்ணையும் நீர் அன்பாக படைத்து ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சாயலும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. பெண்கள் பல நேரங்களிலே நாங்கள் பலவீனமாக பாண்டங்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மையோடு முன் வராமல் நாங்கள் தயங்கி நிற்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கேட்ட அருளுரைக்கு ஏற்றவாறு தலைமைத்துவத்தை பெண்கள் அவர்கள் வகித்திருக்கின்றார்கள். திருப்பணியிலே பெண்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல நாங்களும் கடவுள் எங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் இணங்கி செயல்படுகின்றவர்களாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட விசேஷமாய் பேராயர் அம்மா அவர்களே உம்முடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காய் பலத்திற்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். திருமறையிலிருந்து அவர்கள் சொன்ன ஒவ்வொரு நல்ல அந்த உதாரணங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரமாக வாழ்வதற்கு கிருபை செய்யும். அவருடைய அருளரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தமைக்காக நன்றி. இன்னும் அவருக்கு தேவையான நல்ல ஆற்றலையும் நீதாமே வழங்க வேண்டுமா வேண்டுதல் செய்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாளையும் இன்னும் திருமண நாட்களை அனுசரிக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளும் உடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசி நிறைந்த ஆண்டாக அமைய உம்முடைய கிருபையை நீர் கூட்டி தாரும். விசேஷமாக இந்த நேரத்திலே கூட இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக அநேக இழப்புகளை சந்தித்திருக்கின்ற குடும்பங்களையும் உடைய அன்பின் கரத்திலே தருகின்றோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் வழங்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இன்னுமாக நல்ல சிகிச்சை பெற்று வீடுகள் திரும்பி இருக்கின்ற நண்பர்களுக்காக கூட நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். இன்னும் நல்ல உடல் சுகத்தை அவர்களுக்கு நீர் கூட்டித்தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் வழியாக இந்த வழிபாட்டினை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமைய கிருபை செய்யும். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரும் மீட்புறமாக இயேசுவின் வழியிலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்தகள் நல்ல கடவுளே, ஆமென். தாவீதுக்காரனோடு இணைந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் பலனும் ஆற்றலும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் தங்கியிருந்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.